இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டாடா இன்ட்ரா V10க்கு எப்படி வீல் அலைன்மெண்ட் பார்க்குறது பற்றி தான். இதே ப்ராசஸ் இன்ட்ரா V30 V15 எல்லா மாடலுக்கும் பொருந்தும். ஓகே, இப்போ சென்சார் டார்கெட்டை மாட்டி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேசர் ஸ்விங் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஹேண்ட் பிரேக் போட்டு பிரேக் லாக்கே வச்சுட்டு ஸ்டியரிங் லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஸ்லோவாக திருப்பணும். ரீடிங் வந்ததும் நம்ம டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பேஜுக்கு கொண்டு வந்துடணும். ஏன்னா இதில் கேஸ்டர் கேமரா அட்ஜஸ்ட் கிடையாது, அதோட டோட்டல் டோ ரீடிங் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பேஜில் கொண்டு வரணும்னு சொன்னேன். இந்த வண்டியில் ஸ்டியரிங்கை லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டோ ரீடிங் கொண்டு வரக்கூடிய என்ராடு. இது சிங்கிள் ராடு தான். இப்போ 24 27 2 ஸ்பானர் எடுத்துக்கணும். என்ராடு நட்டை 24 இன்ச்சு ஸ்பானர் போட்டு லூஸ் பண்ணி ராடை 27 இன்ச்சு ஸ்பானர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். டோட்டல் டோ கரெக்டாக வந்ததும் எண்டு பாலை டைட் வைக்கிற பக்கம் முதல்ல திருப்பி வைக்கணும். பிறகு அழுங்காமல் ஃபோக்கஸ் பண்ணி டைட் வைக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு இறங்கியிருக்கிற டோ ரீடிங்கை ஸ்டியரிங்கை திருப்பி கரெக்டாக வைக்கிறப்ப ஸ்டியரிங் ரைட் சைடு இறங்கியிருக்கும். ஸோ ஸ்டியரிங்கை கழட்டி தான் போடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டியரிங் கவரை கழட்டணும். பிறகு வழக்கம் போல் 18 இன்ச்சு பெண்ட் ரிங்ஸ் வச்சு சென்டர் நட்டை லூஸ் பண்ணி ஸ்டியரிங்கை கழட்டிட்டேன். அடுத்து ஸ்டியரிங்கை நேராக வச்சு சரியான பொசிஷனில் நட்டை போட்டு டைட் வச்சுட்டேன். பிறகு கவரையும் மாட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரீடிங்கும் ஓகே, ஸ்டியரிங்கும் டபுள் ஓகே. இது போல் தான் அசோக் லைலாண்ட் படாதோஸ்லேயும் பண்ணணும். இதில் என்ராடில் 16 ரிங்ஸ் போட்டு லூஸ் பண்ணுற கிளாம்பு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கிளாம்பையும் லூஸ் பண்ணி பைப் ராடை அட்ஜஸ்ட் பண்ண பைப் ரிஞ்சை யூஸ் பண்ணணும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் அத்தனைக்கும் பொதுவான ஒன்று இந்த கின்பின் தான். இது சேக்கானா உடனே ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் கிரீஸ் ஏற்றணும், இல்லைனா அதை புதுப்பிக்கணும். அப்படி இல்லைனா டயர் அதிகமான அளவில் தேயுங்கிறத மறந்துடாதீங்க.